சமையல் எரிவாயு விலை உயர்வு மற்றும் உர தட்டுப்பாடு குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மத்திய அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ரூபாய் உயர்த்தப்பட்டதாகவும் வணிக சிலிண்டர் விலையில் ரூபாய் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தபோதும் அதன் பலன் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் சாடியுள்ளார். ஆனால் தற்போது விலை உயர்வு என்ற பெயரில் மோடி தலைமையிலான மத்திய அரசு மக்களின் மீது கூடுதல் சுமையை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சமையல் எரிவாயு விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடு முழுவதும் வீட்டு பயன்பாட்டு எரிவாயு விலை ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கடுமையாக பாதிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வளைகுடா போரின் தாக்கம் நீண்ட காலத்திற்கு நீடிக்காது என்றும் நிலைமை விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த தற்காலிக விலை உயர்வு சுமையை மக்கள் மீது சுமத்தாமல் எண்ணெய் நிறுவனங்களே ஏற்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். 2021 தேர்தலில் சிலிண்டருக்கு ரூபாய் மானியம் வழங்குவோம் என்ற வாக்குறுதியை திமுக இன்னும் நிறைவேற்றவில்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் பதிவில் நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் சமையல் எரிவாயு பயன்பாடு 45% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி அறிமுகப்படுத்திய உஜ்வாலா திட்டம் உள்ளிட்ட திட்டங்களால் கடந்த 10 ஆண்டுகளில் எரிவாயு இணைப்புகள் 33 கோடிகளாக உயர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பயன்பாடு அதிகரித்ததால் எரிவாயு இறக்குமதியும் அதிகரித்துள்ளதாகவும் தற்போது மொத்த தேவையில் சுமார் 60% இறக்குமதியில்தான் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஆளும் கட்சி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு நிர்வாகப் பணிகள் வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை மண்டலத்தில் 264 பேர் பணியே செய்யாமல் ஊதியம் பெறுவதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த விதி மீறல் தொடர்ந்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். தற்காலிக பணியாளர்களை நியமிப்பதை தவிர்த்து நிரந்தர பணியாளர்களை தகுந்த வேலையில் ஈடுபடுத்தவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் துபாயிலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியாவின் முதல் விமானம் புதுடெல்லி விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த விமானத்தில் 149 பயணிகளும் 8 இயக்கக்குழு உறுப்பினர்களும் பயணம் செய்ததாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நடவடிக்கைக்கு மத்திய அரசு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மற்றும் துபாய் உள்ளூர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புக்கு ஏர் இந்தியா நிறுவனம் நன்றி தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் புதிய குடியிருப்புகளை பிரபல மலையாள நடிகர் மம்முட்டி நேரில் பார்வையிட்டார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகளை இழந்தவர்களுக்காக கல்பட்ரா பகுதியில் அரசு சார்பில் வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த இடத்திற்கு திடீரென வருகை தந்த நடிகர் மம்முட்டி கட்டுமான பணிகளை ஆய்வு செய்ததோடு அங்கிருந்த மக்களிடம் சிறிது நேரம் கலந்துரையாடி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். முன்னறிவிப்பின்றி வந்த மம்முட்டியை கண்ட பொதுமக்கள் மற்றும் அங்கிருந்தவர்கள் ஆச்சரியமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கோயில் சொத்துகளில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கெலமங்கலம் உத்தமகரத்தில் உள்ள கோயில்களுக்கும் அஞ்செட்டி துர்க்கத்தில் உள்ள மாதேஸ்வர சுவாமி கோயிலுக்கும் சொந்தமான நிலங்களை மீட்கக் கோரி திருத்தொண்டர் சபை அறங்காவலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி எம் தண்டபாணியிடம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அறநிலையத்துறை தெரிவித்தது. இதையடுத்து வரும் மார்ச் 12ஆம் தேதிக்குள் நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற ஹிப்ஹாப் ஆதி இசை நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் அனிருத் சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்தார்.
இதை சற்றும் எதிர்பார்க்காத ரசிகர்கள் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து அனிருத்தும் ஹிப்ஹாப் ஆதியும் சேர்ந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர் பாடலை பாடி அரங்கை அதிர வைத்தனர். மறைந்த பிரபல நடிகர் கலாபவன் மணியின் மகள் ஸ்ரீலக்ஷ்மி மருத்துவராகி தனது தந்தையின் லட்சிய கனவை நிறைவேற்றியுள்ளார். தமிழ் மற்றும் மலையாள திரையுலகில் தனி முத்திரை பதித்த கலாபவன் மணி கடந்த 2016ஆம் ஆண்டு எதிர்பாராத விதமாக காலமானார். தனது மகளை ஒரு மருத்துவராக பார்க்க வேண்டும் என்பதும் ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க தனது ஊரில் ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்பதும் அவரது நீண்ட கால கனவாக இருந்தது. தந்தை இறந்தபோது 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஸ்ரீலக்ஷ்மி தற்போது விடாமுயற்சியுடன் மருத்துவ படிப்பை முடித்து சாதனை படைத்துள்ளார். இத்தகவலை கலாபவன் மணியின் சகோதரர் ராமகிருஷ்ணன் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். மலையாள திரையுலகின் இரு பெரும் துருவங்களான மம்மூட்டி மற்றும் மோகன்லால் 13 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து நடித்துள்ள பேட்ரியாட் திரைப்படம் வெளியாவதில் திடீர் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆண்டோ ஜோசப் தயாரிப்பில் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் நயன்தாரா, ஃபகத் ஃபாசில் என பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படம் வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் தயாரிப்பாளர் வழக்கமான நடைமுறையை மீறி முதல் 2 வாரங்களுக்கு 60% பங்கு கேட்டதால் கேரள திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் படத்தை திரையிட எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதனால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மனிதநேய அடிப்படையில் ரஷ்யா யுக்ரைன் போரில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்வதாக ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். புட்டின் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே இருக்கும் வெறுப்பு மிகவும் அதிகம் என்றும் அவர் சாடியுள்ளார். பெருவின் ட்ரூஜெல்லோவில் உள்ள இரவு நேர விடுதியில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் சிறுவர்கள் உட்பட 33 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ள நிலையில் பலர் உடல் உறுப்புகளை இழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.